Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு மேக்ஸ் சம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சால்வ் பண்ண போகிறோம். இந்த இதை வந்து நம்ம போன வீடியோவில் சால்வ் பண்ணியிருந்தோம் இந்த சம். இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 3 கிலோமீட்டர் டு 300 மீட்டர். 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது கிலோமீட்டரில் இருக்குது, இது மீட்டரில் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணணும். ஓகேங்களா? சேமாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, மாறி மாறி இருந்துச்சுன்னா நம்ம சேமாக மாற்றணும். 3 கிலோமீட்டர்னு இருக்குது இல்லையா? கிலோமீட்டர் நம்ம மீட்டராக மாற்றணும் அப்படின்னா இதை 1000ஆல் பெருக்கணும். அப்போ 3 × 1000. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கிலோமீட்டர் மீட்டராக மாற்றுறதுக்கானது. ஒரு கிலோமீட்டர் அப்படின்றது 1000 மீட்டர்னு சொல்லுவோம். அப்போ 3 × 1000 இஸ் டூ வேறு எது கிட்டக்காங்க 300 மீட்டர். அப்போ 300. ஓகேங்களா? 3 × 1000 எவ்வளோ வரும்? 3000. அப்போ 3000 இஸ் டூ 300. ஓகேங்களா? ஸோ இதுதான் இது. இப்போ இதை என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணி போடணும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு 3 பைத் 30. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 10:1. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எப்போயுமே விகிதம் அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா விகிதம்னு வந்துட்டாலே இது ரெண்டுமே வந்து இந்த பின்னாடி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அழகு வந்து சேமாக வருது அப்படின்னாலே முன்னாடி இருக்க நம்பரை அடிச்சு போட்டால் போதும். சேமாக வரலை அப்படின்னா சேமாக மாற்றினதுக்கப்புறம் அடிச்சு போட்டோம் அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான கேள்வி, ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரம் ஆகிறது. அவர் 50 பக்கங்களை படிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவுமே நம்மளோட டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2ல ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ கீழே ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் அடுத்தடுத்த வீடியோக்கள் போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.